வணக்கம், நான் டாக்டர் பிரேமலக்ஸ் லாரன்ஸ், தமிழக வெற்றி கழகம் கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்தின் இணை செயலாளர். ரீசெண்டா என்னோட வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கோமாவோ இல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். ஆனா இந்த வீடியோ ஒரு வருத்தத்தோட பதிவு போடுறேன். ரீசன் என்னன்னா, நிறைய தண்ணீர் பந்தல் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா பாத்துருக்கீங்க. அதுல 99% தமிழக வெற்றி கழகத்தோட தண்ணீர் பந்தலா இருக்கும். இந்த தண்ணீர் பந்தல் சில நிர்வாகிகள் மெம்பர்ஸ் அவங்களோட சொந்த கை காசு போட்டு நிறுவியதா இருக்கும். அது மக்களுக்கு கோடை காலத்துல கஷ்டத்துல இருந்து விடுவிப்பதற்காகவும் டிராவல் பண்றவங்களுக்கு ஒரு தண்ணி கிடைக்கிறதுக்காகவோ இல்ல மோர் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்காக நாங்க நிறுவனது. ஆக்சுவலா கன்னியாகுமரி மாவட்டத்துல இந்த மாதிரி தண்ணீர் பந்தல் நிறுவுவதற்கே நிறைய எதிர்ப்புகள் இனிஷியலா வந்துச்சு. நிறுவனதுக்கு அப்புறமும் முஞ்சிரை மேற்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒரு தண்ணீர் பந்தல ரீசெண்டா சமூக விரோதிகள் அடிச்சு உடைச்சிருந்தாங்க. எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல. இது மட்டும் இல்லாம எங்களோட பேனர்ஸ் எப்பவுமே கிளிக்கிறது இதெல்லாம் காமனா நடந்துட்டு இருந்துச்சு. லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா குருந்தங்கோடு வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட நெய்யூர் பேரூராட்சியில் உள்ள எங்களோட கட்சி ஆபீஸோட போர்டை கொடிய உடைச்சு கீழே போட்டு தூக்கி எரிஞ்சிருந்தாங்க. இதை நாங்க போலீஸ்ல தெரிவிச்சும் இது வரைக்கும் எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நாங்க ஒரு டீசெண்டா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு வர்றப்ப எங்களை எதிர்க்கிறதுக்கு சமூக விரோதிகளோ இல்ல மாற்று கட்சியினரோ இருக்கிறத எப்படி என்னால நியாயப்படுத்துறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு மக்களுக்கு சேவை பண்ணணும்னா அவங்களும் பல தண்ணீர் பந்தல்களை ஓபன் பண்ணலாம், சில ஆபீஸ்களை ஓபன் பண்ணி மக்களுக்கு கொண்டாட்ட வேண்டியது. புது கட்சியான தமிழக வெற்றி கழகம் ஒரு டீசெண்டா ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க? அரசியல்ன்றதே ஒரு சாக்கடைன்னு பிரபலமா பேசப்படுறத நாங்க மாத்தணும், ஒரு டீசென்டான பாலிடிக்ஸ் பண்ணணும், மக்களுக்கு கரெக்டான தொண்டு போய் சேரணும் அப்படின்றதுல குறியா இருக்கிற தாவேகா மெம்பர்ஸ இப்படி பண்றதுனால நாங்க துவண்டு போக போறது. கன்னியாகுமரி மக்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தாவேகா மெம்பர்ஸும் நானும் உங்க கூட இருப்போம். என்ன உதவி வேணும்னாலும் தாராளமா என்னோட ஆபீஸும் நானும் உங்களுக்காக எப்பவுமே அவைலபிளா இருப்போம். இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒழிக்கப்பட வேண்டியது, அதை கண்டிப்பாக நாம் 2026 ஒழிச்சே ஆகணும். உங்களுக்காக என்றும் உழைக்க ரெடியா இருக்கிற உங்கள் நண்பன் டாக்டர் பிரேமலக்ஷ்மி.